சிவன் இந்த உலகை அழிப்பதற்கான 3 அறிகுறிகள். உங்களுக்கு சிவனை பிடிக்கணும் ஓம் நமச்சிவாயான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதலாதாரமாக ஒரு சிவன் கோயில் மண்ணுக்குள்ளே புதையவே கூடாது. அப்படி புதைஞ்சாலும் உள்ளே இருக்கிற லிங்கம் காணாமல் போகவே மறைஞ்சு போகக்கூடாது. ஆனால் இது இரண்டுமே நடந்திருக்கு. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோவிலில் தான் நடந்திருக்கு. இப்போ அந்த கோயில் மண்ணுக்குள்ளே புதைஞ்சி லிங்கமும் மறைஞ்சு போச்சு, இல்லை காணாமல் போச்சு. ரெண்டாவது, பறவைகள் எல்லாமே பாம்பாக மாறும். ஒரு யோகி கோயில் எடுக்கப்பட்ட வீடியோ இது. இந்த கோயிலுக்கு மேலே பறவைகள் எல்லாமே கூட்டமாக பறந்துட்டுருக்கோம். இதில் என்ன ஆச்சரியம், இதில் என்ன பாம்பாக மாறுதுன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த பறவை கூட்டத்தை கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்கள். அது பாம்பு வடிவத்தில், அதாவது சிவன் காலத்தில் இருக்க அந்த வாசுகி நாகமான அந்த பாம்பு வடிவத்தில் அந்த பறவைகள்லாம் பறந்துருக்கு. இதுதான் ரெண்டாவது அறிகுறி. மூணாவது அறிகுறி, சிவன் தனக்கு தானே ஜலாபிஷேகம் பண்ணிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பல லிங்கங்கள் கடலுக்கு நடுவிலையும் பல சிவன் கோயில்கள் கடலுக்குள்ளேயும் இருக்குது. இதெல்லாம் எதர்ச்சியாக உருவான கோயில்களே கிடையாது, திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கோயில்களாக தான் இருக்குது. ரொம்ப முக்கியமாக அதில் இருக்கிற எல்லா லிங்கமே தனக்கு தானே ஜலாபிஷேகம், அதாவது நீர் அபிஷேகம் பண்ணிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெடி டு எண்ட்.